வணக்கம் நேயர்களே. கவியரசர் கண்ணதாசர் பாடல் எழுதும் நிலையை ஒரு செய்தியாக வெளியிட வேண்டும் என்று விரும்பிய ஒரு பத்திரிகையாளர் முன்னிலையில் கண்ணதாசர் பாடல் எழுத அமர்ந்துள்ளாராம். அவரை பல்லவி கேட்டு கசக்கி பிழிந்துள்ளாராம் இயக்குனர் ஏசி திலோகசந்தர். வாங்க என்னன்னு பார்க்கலாம். 1975ஆம் ஆண்டு ஏசி திலோகசந்தர் இயக்கத்தில் வெளியான படம்தான் அவன்தான் மனிதன். சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, முத்துராமன் ஆகியோர் நடிப்பில் வெளியான இந்த படத்தில் தன்னை சுற்றி நடக்கும் துரோகங்களை பற்றி கவலைப்படாத சிவாஜி கணேசன் தனது கண்ணில் பட்ட அனைவருக்கும் நன்மை செய்பவர். இப்படி செய்தே தனது அனைத்து சொத்துக்களையும் இழந்து விடுவாராம். ஒரு கட்டத்தில் ஏழையாக சொத்துக்களை இழந்து ஒருவேளை சொற்றுக்கே வழியில்லாமல் இருக்கும் சிவாஜி ஒரு குடிசையில் இருக்கும்போது கிருஷ்ணர் வேடத்தில் ஒரு குழந்தையை பார்த்து பாடுவது போன்ற ஒரு பாடல். இந்த பாடலை எழுத கவியரசர் கண்ணதாசர் அமர்ந்துள்ளாராம். அவர் பாடல் எழுதும் நிலையை பார்க்க ஒரு பத்திரிகையாளரும் அவருடன் வந்துள்ளாராம். அப்போது பாடலுக்கான சூழ்நிலையை கேட்ட கண்ணதாசன் ஒரு பல்லவி சொல்ல இயக்குனர் ஏசி திலோகசந்தர் இது நல்லா இருக்கு, ஆனால் இதைவிட சிறப்பாக வேண்டும் என்று கூறியுள்ளாராம். அதன் பிறகு வேறொரு பல்லவி சொல்ல அதற்கும் ஏசி திலோகசந்தர் அதே மாதிரி சொல்ல யோசித்த கண்ணதாசர் தான் முன்பு தேவாரத்தில் படித்த ஒரு பாடலை நினைவு கூர்ந்து ஒரு பாடலை எழுதியுள்ளாராம். இந்த பாடல்தான் ஆட்டுவித்தாள் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா என்ற பாடலாகும். இந்த பல்லவி முதலில் ஆட்டுவிட்டாய் யாரொருவர் ஆடாதரே, அவன் செயலை அனுபவித்து காணாதார் என்று எழுத இதை கேட்ட ஏசி திலோகசந்தர் இது நன்றாக இருக்கிறது, ஆனால் இதில் உங்கள் முத்திரை எதுவும் இல்லையே என்று சொல்ல ஒரு பல்லவிக்கு இத்தனை மாற்றங்கள் சொல்கிறார்கள், அதற்கும் கண்ணதாசர் சலிக்காமல் பல்லவி கொடுக்கிறார் என்று அந்த பத்திரிகையாளர் யோசித்துள்ளாராம். ஆனாலும் இந்த பல்லவி திரும்ப திரும்ப திருத்தப்பட்டு கொண்டே இருந்துள்ளதாம். ஒரு கட்டத்தில் இயக்குனரின் மனதை புரிந்து கொண்ட கண்ணதாசன் கடைசியாக ஆட்டு விட்டால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா என்று எழுதியுள்ளாராம். இந்த பாடல் இன்றும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருகின்றன. ஸோ நேயர்கள், இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.